மீஷோலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 ப்ராடக்ட் வந்து ஆர்டர் வந்து போட்டிருந்தேன். வந்திருக்கு. அது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சோக்கர் வந்து வாங்கினேங்க. இது வந்து என்னோடய பாப்பாக்காக வந்து வாங்கினேன். இது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு அவள் கேட்டுகிட்டே வந்திருந்தது. நான் வந்துட்டு அவளுக்கு எங்கே போக போகிறோம் நம்ம வந்து போட்டு விட்றதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மேக்ஸிமம் வாங்காமலே வந்து இருந்தேன். பட் ஓகே, சரி ஓகே, புள்ள கேட்குறாள்ன்னு சொல்லி இது ஆர்டர் போட்டு வந்திருக்கு. ஆனால் அந்த இமேஜில் பார்க்கும்போது நல்லா அந்த கலர் வந்து நல்லா பிரைட்டாக வந்துருந்துச்சு. ஒரு க்ரீன் வித்து பிங்க் காம்பினேஷனில். அதே மாதிரி அந்த கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த இமேஜில் பார்க்கும்போது ஆன்டிக் மாதிரி வந்துருந்துச்சு. ஆனால் நேரில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அந்த கோல்டு கலர் வந்து ஒரு மாதிரி பளிச்சுன்னு வந்து இருக்குது. மற்றபடி அந்த ப்ரைஸ்க்கு வந்து அது வந்து ரொம்பவே சூப்பரானு தான் சொல்வேன். எந்த டேமேஜுமே இல்லாமல் சூப்பராக அந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா திக்காக வந்து இருக்குங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் வந்து ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே, நார்மலான ஸ்க்ரீன் வந்து நம்மக்கிட்ட இருக்கே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டேங்க. நேரில் வந்ததுக்கு பார்க்க அழகாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப வந்து சிக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கு. கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப சிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை எப்படி வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து மாட்ட போகிறோன்னு தெரில. அந்த ஒயிட் வித் இந்த ப்ளூ காம்பினேஷனில் பார்க்குறதுக்கு சூப்பராக வந்திருக்கு. அந்த நூலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்குது. நரம்பு மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பட் ஆனால் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அடுத்ததாக நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ராடக்ட் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் தாங்க. இது வந்து நான் இமேஜில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து இருந்துச்சு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் அந்த குட்டி குட்டி பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி, அதாவது ஒரு தக்காளி அண்டு கேரட், பீன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து வாங்கினேன். ஏன்னா ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இந்த இஞ்சி, மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் ரொம்ப அதுவே கம்மியாக தான் வந்து போட்டுக்க முடியும். அந்த ப்ராடக்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பாக்ஸ் வந்து லைட்டாக நம்ம டைட்டாக பிடிச்சாலே வந்து உடஞ்சிரும் அந்த மாதிரி வந்து இருந்தது. ஆனால் இது மட்டும் தான் எனக்கு ரொம்ப வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆனது வந்து இந்த ப்ராடக்ட் தான். ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்றனால என்னால் ரிட்டனுமே வந்து போட முடியல. குட்டியாக இருந்து க்யூட்டாக இருக்குது, சரி ஓகே வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை ரிட்டன் போடாமல் அப்படியே வந்து விட்டுட்டேன். ஆனால் இதில் எதுவுமே வந்து இன்னும் எதுவும் ஸ்டோர் பண்ணால் தான் தெரியும் எந்த அளவுக்கு அதோட கெப்பாசிட்டி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பாக்ஸில் வந்து அந்த மேலே உள்ள அந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமுமே லாக் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ காற்று எதுவுமே உள்ளே போகாது. அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ஏதாவது வெஜிடபிள்ஸோ இது போட்டு வச்சாலும் அவ்வளோ ஈஸியாக வந்து கெட்டு போகாது. அதனால் சூப்பராக தான் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 செட்டு சேர்ந்த அந்த ஃப்ளவர் பாட்டு இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடியது தான். இதே இது வந்து ஆல்ரெடி என்கிட்ட ஒரு இது வந்து இருக்குது. ஆனால் மறுபடியும் அதே மாதிரி ஒன்று வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது. எங்கே வச்சாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்க மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பீஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். இவ்வளோதாங்க.